இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போமானால் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அது அல்ல, நாம் போய் சேர வேண்டிய இலக்கு, ஒரு கோல் ஒன்று இருக்கிறது. அதுதான் பரலோகம், நித்திய ஜீவன். அந்த ஜீவனை நாம் இழந்து போகாதபடி, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போகாதபடி, அதே நேரத்தில் இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி, இந்த உலகத்தின் இடுக்கண்களுக்கு, இடைஞ்சல்களுக்கு, சாத்தானுடைய வலைகளுக்கு, கண்ணிகளுக்கு நம்மை தப்புவித்து, அவனுடைய உபாய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காத்து, நம்மை ஒரு சீரான பாதையிலே நடத்தி செல்வதற்கு தேவன் விரும்புகிறார். அதனால வலமோ இடமோ நாம் சாயும் பொழுது அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். வேண்டாம் வேண்டாம், அந்த பக்கம் போகாத, இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, இது வந்துரு, இங்கே இந்த பக்கம் போகாத, இங்கே வந்துரு, அப்படி சொல்லி நேரான பாதையில் நடத்துகிற ஒரு மேய்ப்பனாய் அவர் நமக்கு காணப்படுகிறார். அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் செல்லும் பொழுது அந்த பிரயாணம் நமக்கு இளைப்பாறுதல் உள்ளதாக இருக்கும்.